21வது ശ്ലോകം. ഭോ ഭോ സഭ്യാഹ ഭോ ഭോ സഭ്യാ സുധർമ്മജ്ഞാ ബ്രുവന്തു ധർമ്മനിർണയോ വേദശാസ്ത്രാനുസാരേണ யதார்த்தவாதின கிலா. ஹலோ ஹலோ சதஸ்ல இருக்கிற எல்லாரும் கேளுங்கோ. தர்மஜர்களே, உங்களுக்கெல்லாம் நீதி நியாயம் எல்லாம் தெரியுமே, நீங்கள் எல்லாம் கேளுங்கோ. நீங்கள் எல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவாளாக்குமே, வேத சாஸ்திரங்களுக்கு தகுந்த மாதிரி தர்மம் என்னவாக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் நிர்ணயம் பண்ணுங்கோ. 22வது ஸ்லோகம். புத்ரஹா அஹம் புத்ரோஹம் கஸ்ய சர்வஜ்ஞா பிதா மே கஹ அக்ரதஹ பரம் பிதா மே கோக்ரத பரோ பவதாம் வஜனாத் தஸ்ய பவதாம் வஜனாத் தஸ்ய சரணம் பிரவ்ரஜாமி அஹம் ശരണം പ്രവ്രജാമ്യഹം. സർവജ്ഞാനികളെ, ഞാൻ ആരോട് പുത്രനാക്കും? ഇനിമേൽ എന്നോട് അപ്പ ആരായിരിക്കണം നിങ്ങൾ ചൊല്ലறதுக்கு தகுந்த மாதிரி நான் அவரை ஆசிரயிச்சுக்கிறேன். என்னோட அப்பா அம்மாவுக்கு 2வது புத்திரனாக்குமே நான். என்னோட அப்பா முதல் புத்திரனை கொல்லறதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். என்னோட அம்மாய் கடைசி புத்திரனை கொல்லறதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா. இப்போ ஆவா 2 பேருக்கும் வேண்டாத புத்திரனான என்ன கொல்லறதுக்கு ரெடி ஆயிட்டு இந்த யஜ்ஞசாலையில ராஜாவுக்கு வித்து இங்க கெட்டி போட்டு என்ன கொல்லறதுக்கு வந்த அந்த ஆராச்சாரிக்கு கூட என்கிட்ட கருணை தோന്നിட்டு கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போனோன்னு என்னோட அப்பா நான் கொண்டு தரேன், எக்ஸ்ட்ரா பணம் கொடு அப்படின்னு சொல்லி வந்து நின்னார். இப்ப நீங்களெல்லாம் நியாயம் சொல்லுங்க, நான் ஆரோட புத்திரனாக்கும்? இப்ப என்ன வித்து என்ன கொல்லறதுக்கு பார்த்த இவரோட புத்திரனாக்குமா? நீங்கள் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆரை சொல்லறேளோ அவளை ஆசிரயிச்சுண்டு நான் ஜீவிச்சுக்கிறேன். நீங்கள் சொல்லுங்க, ஆராக்கும் என்னோட அப்பா? 23வது ஸ்லோகம். சுனசேபன் சதஸ்ல இருக்கிறவாகிட்ட கேட்கறதும், அதுக்கப்புறம் 2வது லைன் சதஸ்ல இருக்கிறவா பதில் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறதுமாக்கும். முதல் லைன். இதி உக்தே இத்யுக்தே வஜனே தத்ர சப்யாத் ப்ரோஜு பரஸ்பரம். இப்படி சுனசேபன் சொன்னோன்னு அங்க இருக்கிறவா எல்லாரும் சதஸ்ல தமிழ பரஸ்பரம் இப்படி பேசிண்டா. சப்யா ஊஜுஹு அஜீகர்த்தஸ்ய புத்ரோயம் கஸ்யான்யஸ்ய பவேதசௌ. அஜீகர்த்தஸ்ய புத்ரஹா அயம் கஸ்ய அன்யஸ்ய பவேத் அசௌ. இவன் அஜீகர்த்தனோட புத்திரனாக்கும், அல்லாதக்கு வேற ஆரோடு புத்திரன் அவன்? இவன் என்ன இவன் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறான்? 24வது ஸ்லோகம். அங்காது அங்காது சமுத்பூதஹ பாலிதஹ தேன பக்திதஹ. அங்காத் சமுத்பூத பாலிதஸ்தேன பக்திதா அன்யஸ்ய கஸ்ய புத்ரோசௌ பிரபவேதிதி நிச்சயா. இவன் அஜீகர்த்தனோடு சரீரபாகத்திலேந்து உண்டானவனாக்கும். இவனோடு சரீரம் அப்படிங்கிறது அஜீகர்த்தனோடு சரீரத்திலேந்து உண்டான சரீரமாக்கும். பாசத்தோடு கூடி இத்திரகாலம் அப்பா அப்படிங்கிறவன் புத்திரனை காப்பாத்தினான். அதனால இவன் வேற ஆரோடு புத்திரனாயிட்டு மாறறதுக்கு சாதிக்கும்? இவன் என்ன இப்படி ஒரு கேள்வி எல்லாம் கேட்கிறான்? 25வது ஸ்லோகம். தது ஸ்ருத்வா வாமதேவஹா து தான் உவாஜ சபாசதஹ. தச்ருத்வா வாமதேவஸ்தோ தானுவாஜ சபாசத விக்ரீதஹ தேன தாதேன விக்ரீதஸ்தேன தாதேன திரவியலோபாசுதக்கிலா. இப்படி சொன்னதை கேட்டோன்னு வாமதேவன் அந்த சதஸ்ல இருக்கிறவாகிட்டு சொன்னார், பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த அப்பா இந்த புத்திரனை வித்ததாக்குமே, அப்படியாக்குமானா இவன் ஆரோடு புத்திரன் ஆக்கும்? இவன் கேட்கிறான், பணம் வாங்கிட்டு இந்த புத்திரனை அவரு வித்தாச்சு, இப்ப இவன் அவரோட புத்திரன் இல்லை, அதனாலேயாக்கும் இனி ஆரையாக்கும் நான் அப்பான்னு கூப்பிடணும்னு கேட்கிறான். ராஜாவாக்குமே பணம் கொடுத்து வாங்கி இருக்கிறது,
அப்ப ராஜாவை அப்பான்னு கூப்பிடணுமா? அதாக்கும் அவனோட கேள்வி. புத்திரஹா அயம் தனதாதுஹு ச ராஜ்ஞः தத்ர ந சம்சயः. அதவா வருணஸ்ய ஏஷ பாசாத் முக்தः அஸ்தி அனேன வை புத்ரோயம் தனதாதுश्च ராஜ்ஞस्तत्र न संशयः. அதவா வருணஸ்யைஷ பாசாத் முக்தோஸ்தன்யேன வை. அதனால தனம் கொடுத்து வாங்கின ராஜாவோடதாக்கும் அந்த புத்திரன் அப்படின்னு நினைக்கலாம். அதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா வருணனோடு புத்திரனும் ஆகலாம். காரணம் என்னன்னா வருண பகவானாக்குமே யஜ்ஞசாலையில கட்டி போட்ட அந்த யூபத்திலேருந்து அந்த புத்திரனை விடுதல் பண்ணினது. அதாக்கும் அவன் கேட்கிறான், நான் இனி ஆறு அப்பான்னு கூப்பிடட்டும்? என்னோடு பயாலஜிக்கலா இருக்கிற அப்பா என்ன பணத்துக்கு வித்துட்டார், என்ன பணம் கொடுத்து வாங்கின ராஜாவை நான் அப்பான்னு கூப்பிடணுமா? என்ன யஜ்ஞ பசுவாக்கி கட்டி போட்டிருக்கிற அந்த யூபத்திலேருந்து கயரை அவுத்து விட்டு காப்பாத்தின வருணதேவனை அப்பான்னு கூப்பிடணுமா? இதாக்கும் அவனோட கேள்வி. அதுக்கான பதில தர்ம நிஷ்டையோடு கூடிட்டு நீங்கள் எல்லாம் பதில் சொல்லுங்கோ. 27வது ஸ்லோகம். அன்னதாதா பயத்ராதா ததா வித்யா பிரதச்சய ததா வித்த பிரதச்சைவ பஞ்சைதே பிதர ஸ்மிருதாः. அன்னதாதா பயத்ராதா ததா வித்யா பிரதஹ ச யஹ ததா வித்த பிரதஹ ச ஏவ பஞ்ச ஏதே பிதரஹா ஸ்மிருதாஹ. சாப்பாடு கொடுக்கிறவனும் அப்பாவாக்கும், பயத்திலேருந்து காப்பாத்துறவனும் அப்பாவாக்கும், வித்யைய நன்னா சொல்லி கொடுக்கிறவனும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி நல்ல வழிக்கு கொண்டு செல்லுறவனும் அப்பாவோட ஸ்தானத்தில் இருக்கிறவராக்கும், தனம் கொடுக்கிறவரும் அப்பாவாக்கும், அதே மாதிரி ஜெனிப்பிக்கிறதும் அப்பாவாக்கும். இப்படி 5 டைப்லயாக்கும் அப்பா உள்ளது அப்படின்னு சொல்லப்படுறது. புத்திரனை ஜெனிப்பிச்சா மட்டும் அப்பாவாகாது, பயாலஜிக்கல் அப்பா அப்படின்னு தான் அதுக்கு சொல்ல பറ്റുம். சாப்பாடு கொடுத்து காப்பாத்துறவரை பிதிருஸ்தானத்துல பார்க்கணும், பயந்து நெடுங்கிற அந்த பயத்திலேருந்து காப்பாத்துறவரை பிதிருஸ்தானத்துல பார்க்கணும், வித்யைய கொடுத்து நேர்வழிக்கு நயிக்கிறவாள குரு ஸ்தானத்துல இருக்கிறவாள பிதிருஸ்தானத்துல பார்க்கணும். அதே மாதிரி வாழ்க்கையில நன்னா வாழ வைக்கிறவாளையும் பிதிருஸ்தானத்துல பார்க்கணும். இப்படி அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு 5 விதத்துல அர்ஹதை இருக்கிறவா இருக்கா. 28வது ஸ்லோகம். ததா கேஜித் பிது பிராஹோ கேஜித் ராஜ்ஞஸ்ததா பரே வருணஸ்யேதி சம்வாதே நிர்ணயம் நயயுஷ்சதே. அப்போது செலவா சொன்னா, அப்பாவோடதாக்கும் இந்த பையன், அவரோட சரீரத்திலேருந்து ஜெனிச்சவன் ஆக்குமே, அதனால அவருதான் இந்த பையனுக்கு அப்பா. ஒரு சிலவா சொன்னா ராஜாவுக்கும் பணம் கொடுத்து வாங்கி இருக்கிறது, அதனால ராஜாவுக்காக்கும் அப்பாவோட ஸ்தானம் அப்படின்னு. செலவா சொன்னா யஜ்ஞசாலையில யஜ்ஞ பசுவாயி கட்டி போட்ட அந்த யூபத்திலேருந்து கெட்ட விட்டு விட்டு காப்பாத்தினது வருணதேவனாக்கும், அதனால வருண பகவானாக்கும் பிதிருஸ்தானத்தில் இருக்கார். அப்படி பரஸ்பரம் தர்க்கிச்சு நின்னா ஆனா தீர்மானத்துல ஆரும் வந்து சேரலை. 29வது ஸ்லோகம். இத்தம் சந்தேகமாவன்னே வசிஷ்டோ வாக்கியம் அப்ரவீத் சப்யான் விவததஸ்தத்ர சர்வஜ்ஞ சர்வபூஜிதா. இப்படி சதசில இருக்கிறவா சந்தேகத்தோடு கூடி பரஸ்பரம் தர்க்கிச்சுட்டு இருக்கிறத சர்வஜானியும் எல்லாராலையும் பூஜிக்க கூடினவருமான ராஜகுருவாயிருக்கிற வசிஷ்டர் அங்க வந்து அவாகிட்ட
சொன்னார். 30வது ஸ்லோகம். ஸ்ருணுத்வம்போ மகாபாகா நிர்ணயம் ஸ்ருதி சம்மதம் நிஸ்நேகேன யதா பித்ரா விக்ரீதோயம் சுதர்ஷிஷு. சிரேஷ்டர்களானவாளே, நான் சொல்றதுன்னு கேளுங்களே, அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னார். എന്നിട്ട് சொன்னார், ஸ்ருதியில சம்மதிச்சிருக்கிற ஒரு விஷயத்தையாக்கும் நான் இப்ப சொல்ல போறேன், கவனமா கேளுங்கோ. பாசமில்லாதக்கு இந்த பையனோடு அப்பா எப்பவாக்குமோ இந்த பையனை வித்தார். பையன்கிட்ட பாசமே இல்லாமையாக்குமே பணத்துக்கு ஆசைப்பட்டு பையனை வித்தது. அது எப்பவாக்குமோ நடந்தது. 31வது ஸ்லோகம். சம்பந்தஸ்து கதஸ்தஸ்ய ததைவ தன சங்கிரஹாத் ஹரிச்சந்திரஸ்ய சஞ்சாதா புத்ரோசௌ கிரீத ஏவத. அந்த நொடியிலேயே அந்த പുത്രനുമായിട്ടുള്ള ബന്ധം, പുത്രനെ വിത്ത് പണം സ്വീകരിച്ച കാരണമായിട്ട് ഇല്ലാമ പോയിടുത്ത്. இந்த പയ്യനോട് അപ്പാവുക്കും ഇവനുക്കും ഇനി എந்த ഒരു കണക്ഷനും ഇല്ലേ. പണം കൊടുത്ത് വാങ്ങിയതിനാലെയേ ഇവൻ ഹരിചന്ദ്രനോട് പുത്രനായി തീർന്നിട്ടാൻ. 32வது ശ്ലോകം. യൂപേ ബന്ധോ യഥാ രാജാ തഥാ തസ്യ ന വൈസ്തുത വരുണസ്തു സ്തുതോനേന തേന തുഷ്ടേന മോചിത. எப்பவாக்குமோ யஜ்ஞ பசுவாயிட்டு இந்த யூபத்தில ராஜா இந்த பையனை கட்டி போட்டார். புத்திரனாயிட்டு സ്വീകരിച്ചുണ്ട് அந்த புத்திரனை கொல்லறதுக்கு வேண்டி கட்டி போட்டார். அப்போது இந்த புத்திரன் ராஜாவோடு புத்திரனும் அல்லாதக்கு ஆயாச்சு. இப்ப பிராமணனோட புத்திரனும் இல்லை, ராஜாவோட புத்திரனும் இல்லை. அந்த பாலன் வருண பகவானை துதிச்சான். சந்தோஷத்தோடு கூடிட்டு வருண பகவான் வந்து அந்த குழந்தைய விடுதல் பண்ணினார். 33வது ஸ்லோகம். தஸ்மான்னாயம் மகாபாகா ஹ்யசௌ புத்ர பிரஜேதசா யோயம் ஸ்தௌதி மகாமந்திரை சோபிதுஷ்டோ ததாதி ச. தஸ்மான்னாயம், தஸ்மாத் ந அயம் மகாபாகா ஹி அசௌ புத்ரஹ பிரஜேதசஹ யஹ யம் ஸ்தௌதி மகாமந்திரைஹி சஹ அபிதுஷ்டஹ ததாதி ச. அதனால சதசுல கூடி நிற்கிற சிரேஷ்டர்களே, இவன் வருணதேவனோடு புத்திரனும் கிடையாது. ஆரெல்லாம் ஆக்குமோ மகாமந்திரங்களால ஸ்துதிக்கிறா, அந்த ஸ்துதிக்கிறவா கிட்ட எல்லாம் இந்த தேவன் பிரத்யட்சமாயிடுவர், சந்தோஷமாயிட்டு வருவர். அவளோட முன்னால அவ கேட்கறதும் ஆகிரகிக்கிறதும் எல்லாம் கொடுக்கவும் செய்வர். அதனால சதசுல கூடி நிற்கிறவாளே, இவன் வருணனோட புத்திரனும் கிடையாது. வருண பகவான் பிரத்யட்சமாயி அவனை விடுதல் பண்ணினார், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. அப்போ இவன் சொந்தம் பயாலஜிக்கல் அப்பாவான அந்த பிராமணனோட புத்திரன் இல்லை. பிராமணன் கிட்டேந்து பணம் காசு கொடுத்து வாங்கின ராஜாவோட புத்திரன் இல்லை. அதே மாதிரி யூபத்திலேந்து விடுதல் பண்ணின வருணனோட புத்திரனும் இல்லை. 34வது ஸ்லோகம். தனம் பிராணான் பசூன் ராஜ்யம் ததா மோட்சம் நிஜேப்சிதோன் கௌஷிகஸ்ய சுதச்சாயம் கரிஷ்டேயேன ரட்சிதா. தனவும் பிராணனும் மாடுகளும் ராஜ்யവും அதே மாதிரி ஆகிரகிக்கிற என்னத்தை வேணா கொடுப்பார் இந்த வருணன். இவனாகட்டும் ஆக்சுவலாயிட்டு இப்போ விஸ்வாமித்ரனோட புத்திரனாக்கும். காரணம் என்னன்னு சொல்றேன் கேளுங்களே. இந்த விஸ்வாமித்ர மகர்ஷியாக்கும் இவனை காப்பாத்தினது. 35வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வசிஷ்டர் காரணத்தை சொல்லறதும், 2வது லைன் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வியாச பகவான் சொல்லறதுமாக்கும். மந்திரம் தத்வா மகாவீர்யம் வருணஸ்யாதி சங்கடே. அதிபயங்கரமான சங்கடத்திலேந்து
மகாசக்தமான மந்திரத்தை கொடுத்து காப்பாத்தினது விஸ்வாமித்திரராக்கும் இந்த புத்திரனுக்கு. இந்த பாலன் சுனசேபன் அப்படிங்கிற பாலனை காப்பாத்தினது விஸ்வாமித்திரராக்கும். அதிபயங்கரமான சங்கடத்திலேந்து மரண பயத்திலேந்து மகாசக்தமான வருண மந்திரத்தை கொடுத்து காப்பாத்தினது விஸ்வாமித்திரராக்கும். அதனால விஸ்வாமித்திரனோட புத்திரனாக்கும் இவன் அப்படின்னு தீர்ப்பு சொல்றார் வசிஷ்ட மகர்ஷி. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாச்ச ஸ்ருத்வா வாக்கியம் வசிஷ்டஸ்ய பாடமூஜோ சபாசத. வசிஷ்டர் அப்படி சொன்னதை கேட்டோன்னே சதஸ்ல இருக்கிறவாள் எல்லாரும் அது சரியாக்கும் அப்படின்னு சொன்னா. 36வது ஸ்லோகம். விஸ்வாமித்ரஸ்து ஜக்ராஹா தம் கரே தட்சிணே ததா ஏஹி புத்திர கிருஹம் மே த்வமித்யுக்த்வா பிரேம பூரிதா த்வம் இதி உக்த்வா த்வம் இத்யுக்த்வா பிரேம பூரிதா. விஸ்வாமித்ரன் அப்போது அவரோடு வலதே கைய பிடிச்சுண்டு அந்த பையனோடு வலதே கைய பிடிச்சுண்டு சுனசேபனோடு வலது கையை பிடிச்சுண்டு பாசத்தோடு கூட்டிட்டு இப்படி சொன்னார். மகனே, நீ என்னோடு வீட்டுக்கு வா, நமக்கு போறோம். நீ இப்ப என்னோட புத்திரனாக்கும் இங்க தீர்மானமாயிருக்கு. உன்னை நான் எங்கூட கூட்டிட்டு போறேன், வா குழந்தே அப்படின்னு கைய பிடிச்சார். 37வது ஸ்லோகம். சுனசேபோ ஜகாமாஷு தேனைவ சஹசத்வரா வருணஸ்து பிரசன்னாத்மா ஜகாமஜசமாலயம். சுனசேபன் அதிசீக்கிரமா விஸ்வாமித்திரரோடு கூடி நடந்தார். வருணன் சந்தோஷத்தோடு கூடிட்டு அவரோட பவனத்துக்கும் திரும்ப போனார். 38வது ஸ்லோகம். ரித்திஜஹா ச ததா சப்யாஹ ஸ்வக்ருஹான் நித்யயுஹு ததா ரித்திஜஸ்ச ததா சப்யா ஸ்வக்ருஹான் நித்யயுஸ்ததா ராஜாபி ரோக நிர்முக்தோ பபுவாதிமுதான்விதா. ரித்திக்குகளும் அதே மாதிரி சதஸில் இருக்கிறவாளும் எல்லாம் அவளோட வீடுகளுக்கு யாத்திரையானா ராஜாவும் ரோக விமுக்தி கிடைச்சிட்டு ரொம்ப குஷியாயிட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு கூடிட்டு சந்தோஷம் அடைஞ்சார். 39வது ஸ்லோகம். பிரஜாஸ்து பாலயாமாஸ சுப்ரசன்னேன சேதசா ரோஹிதாக்யஸ்து தக்ஷ்ருத்வா விருத்தாந்தம் வருணஸ்யஹ. பிரஜாஹ து பாலயாமாஸ சுப்ரசன்னேன சேதசா ரோஹிதாஹ ஆக்யஹ து தத் ஸ்ருத்வா விருத்தாந்தம் வருணஸ்யஹ. ஹரிச்சந்திர மகாராஜா ரொம்ப சந்தோஷமான மனசோடு கூடிட்டு பிரஜைகளை பரிபாலனம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சார். ரோஹிதாஸ்வன் அப்படிங்கிற ஹரிச்சந்திர புத்திரன் வருணன் வந்த அந்த கதைகள் எல்லாம் தெரிஞ்சுண்டார். 40வது ஸ்லோகம். ஆஜகாம கிருஹம் பிரீதோ துர்கமாத் வன பர்வதாத் துர்கமாத் வன பர்வதாத் தூதா ராஜானம் ராஜானம் அப்யேத்ய ராஜானமப்யேத்ய தூதா ராஜானமப்யேத்ய ப்ரோஜுபுத்ரம் சமாகதம். ஹரிச்சந்திர மகாராஜாவோடு புத்திரன் ரோஹிதாஸ்வன் ரொம்ப ரொம்ப அதி கடினமாயிருக்கிற வன பர்வதங்களிலேந்து சந்தோஷத்தோடு கூடி வீட்டுக்கு திரும்பி வந்தான். புத்திரன் வந்த விவரத்தை தூதர்கள் ராஜா கிட்ட ஓடி வந்து சொன்னான். ராஜாவே, உங்க புத்திரன் தான் வந்துன்னு இருக்கார் அப்படின்னு.